ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா? இன்றைக்கி வந்து பொடி தோசை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பொடி போட்டு பண்ணியிருக்கேன் தோசை, சாஃப்டான தோசை. இந்த பக்கம் நம்ம கருவேப்பிலை சட்னி பண்ணியிருக்கேன், அதை நம்ம தோசைக்கு வச்சுக்குவோம். இந்த கருவேப்பிலை சட்னி ரொம்ப கண்ணுக்கு நல்லது, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 5 பீஸ், அதாவது கொத்தா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் இல்லைன்னா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க, உருவி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பூண்டு 2 பல் வச்சுட்டு நல்லா வந்து இதை ஆயிலில் வதக்கிடுங்க. இது கடலைப்பருப்பு துவரம்பருப்புலாம் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆறின உடனே நீங்கள் கிரைண்ட் பண்ணிடுங்க, உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி நீங்கள் தாளித்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை சட்னி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் உங்களை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.